இந்த ஸ்டெர்லைட் ஆலையை போராடிய போது உண்மையில நீங்க இதை மறந்து கடந்து போனீங்கன்னா மனிதர்கள் அல்ல, நாம் இறந்து போன பிணம். மனு கொடுக்கத்தான் போனார்கள் மாவட்ட ஆட்சியருக்கு. அந்த அதிகாரி ஒருவர் வந்து அல்லது ஒரு உதவியாளர் வந்து ஒரு 5 பேர் முன்னாடி வாங்க மனுவை கொடுத்துட்டு போங்க என்று சொல்லியிருந்தால் போராட்டம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. அங்க எந்த தலைவனும் இல்ல, எந்த கட்சி கொடியும் இல்ல. அது முழுக்க முழுக்க மக்கள் போராட்டம். எடுத்தவனை சுட்டுட்டான். இவர்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்று எப்படி நீ அறிந்தாய்? தொலைதூரத்தில் இருந்து சுடுகிற குறிபார்த்து சுடக்கூடிய சினைப்பர் கருவியை எப்படி நீ முன்கூட்டியே தயாரித்து வைத்திருந்தாய்? ஒரு கலவரம் என்றால் என் அன்பு மக்களே, மரபு என்பது தண்ணீரை முதலில் பீச்சி அடிக்கணும், தடியடி நடத்தி கலைக்கணும். அது இடுப்பு கீழே காலில் கையில் அடிச்சு கலைக்கணும், தலையில் அடிக்க கூடாது, கலைக்கணும். தண்ணீரை பீச்சி அடிக்கணும். கண்ணீர் புகை குண்டுகளை வீசணும். அது என்ன பண்ணும்? புகை குண்டு வீச கண்ணு மட்டும் எரிச்சலாகும். ஒன்னு கண்ண கசைக்கிட்டு ஓடுவான், இல்ல மயங்கி விழுந்துருவான். இதான் நடக்கும். இத்தனை முறைகள் இருக்கும் போது இது எதையுமே செய்யாம எடுத்தவனே எப்படி நீ சுட்ட? இந்த கேள்வியை ஒருத்தராவது நீங்க கேட்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன், உங்கள் மகன் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது யார்? சுட சொல்லி உத்தரவு கொடுத்தது யார்? எங்கிருந்து வந்தது அந்த உத்தரவு? எங்கிருந்து வந்தது? உன் உயிரை பறித்தவனுக்கு நீ ஓட்டு போட்டால் நீ மானத்தமிழ் இனமா மரித்து போன பிணமா என்பதை நீ முடிவெடுத்துக்க. நீ மறந்து விடுவாய், அது உன் இயல்பு. நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது என்னை போன்ற போராளிகளின் கடமை. அதை நான் செய்கிறேன், இந்த மகன் செய்கிறேன். அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். அதனால இந்த வழக்கை எனக்கு பாருங்க, இந்த போராட்டத்தில் பங்கேற்ற இதுக்கு ஆதரவா நின்ற யாரையும் கூப்பிட்டு விசாரிக்கல. அருணா ஜெகதீசன்ங்கிற அந்த அம்மா 3 மணி நேரம் என்னை தனியா எனக்கு மனு அனுப்பி என்னை கூப்பிட்டு 3 மணி நேரம் விசாரிச்சாங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அந்த விசாரணையில வாசல்ல வரும்போது ஏதோ கேட்டாங்க. நான் வந்து அம்மாவும் 40 திருடர், அலிபாபம் 40 திருடர்களும் இருந்தது போல அம்மாவும் 40 திருடர்களும் இப்ப இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு வழக்க போட்டு அதுக்கு ஒரு அழைப்பானை. இந்த 3 மணி நேரம் நேர் நின்று விளக்கம் சொன்னவங்கிற முறையில் சொல்றேன். அந்த அருணா ஜெகதீசன்கிற அம்மா நீங்க கொண்டு போய் அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. இதுல இந்தந்த அதிகாரிகள் இது தவறு இழைச்சிருக்காங்கன்னு எந்த அதிகாரி மேலேயாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அப்படி ஆமா, அப்படியே வாங்கி தூக்கி வச்சுட்டு பேசாம இருந்துட்டார் ஐயா ஸ்டாலின். கடைசி என்ன நடந்தது தெரியுமா? இது ஒரு கண்துடைப்பு. அங்கே வேலை செய்த என்னை போல உணர்வுள்ள ஒரு தமிழ் மகன் அதை எடுத்து வெளியிட்டுட்டான். அப்பதான் தெரியும் அருணா ஜெகதீசன் இந்த அறிக்கை தாக்கல் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு. எப்படி வேலை நடக்குது பாருங்க என் உடன் பிறந்தவர்களே, அறிவா அந்த தமிழ் சமூக மக்களே பாருங்க. அப்ப எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. நீதிமன்றத்தில் வரும்போது தமிழ்நாடு அரசு இப்ப இருக்க தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுது, தனி நபர் விசாரணை, தனி நபர் நீதிபதி விசாரணை, அருணா ஜெகதீசன் அறிக்கைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு பதில் மணி தாக்கல் பண்ணிருக்கு. வேணா நீ தட்டி பார்த்துக்க, எல்லாத்தையும் தேட முடியும்ல, வலையொலியில பாரு, ஆட்சியில போட்டு கேளு, சொல்லிருக்காங்க பாரு ஸ்டாலின் அரசு. நீ மறந்துரு, மறுபடியும் போடு, ஓட்டு போடு போடு போடுப்பா. நீ எதப்பா நம்பல? கனிமொழி நாடாருங்கிறதையும் நம்பணும் தானப்பா நீ. உன்னை நான் என்னப்பா செய்ய முடியும்? போடுப்பா போடு. சுட்டவனுக்கெல்லாம் பதவி உயர்வு, பணி பாதுகாப்பு, பணியிடம் மாற்றம். அவன் இந்த நிலத்திலேயே பாதுகாப்பு படை அதிகாரியா வந்து நிற்கிறாப்படி, காவல் படை அதிகாரியா. நீ மறுபடியும் மானம் கட்டு போடு. என்ன நடந்துற போது? எனக்கு நான் எங்க, என் ஊர் எங்க, சிவகங்க, நான் எங்க இருக்கேன்? சென்னையில. தூத்துக்குடியில எவன் எப்படி போனா என்னன்னு நான் எப்படி விட்டு போக முடியும்? இது என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் இனம், என் உரிமை, என் இன பாதுகாப்பு. அப்படி எவன் நிக்கிறானோ அவன் தான் உனக்கு தலைவனா இருக்க முடியும்.